வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறிகளை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். புற்றுநோய் ஒரு தீவிரமான நோய் ஆகும். இப்போ இந்த புற்றுநோயை நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே தெரிந்து கொள்வதன் மூலமாக அதை நம்மளால் குணப்படுத்த முடியும். சில அறிகுறிகள் மூலமாக நமக்கு புற்றுநோய் இருக்கிறத தெரிஞ்சுக்கலாம். சில நேரங்களில் சின்ன அறிகுறிகள் கூட புற்றுநோய் போன்ற பெரிய நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கலாம். இந்த அறிகுறிகளை நம்ம ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிச்ச முடியும்னா மேலும் அந்த புற்றுநோய் செல்கள் எல்லாம் தீவிரமடையாமல் நம்ம பாதுகாத்து முதல்ல சிகிச்சை பெற்றுக்கொண்டு நலமடைய முடியும். ஸோ அந்த அறிகுறிகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் எடை குறைதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் தெரிந்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நம்மளுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை நம்மளால் பார்க்க முடியும். அதுவும் நாம் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுதே இந்த உடல் எடை குறையக்கூடிய நிகழ்வானது நடக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகளை நம்ம சந்திக்கும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். இது வந்து கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஒரு சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணுறதால தான் உடல் எடை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் ஒர்க் பண்ணாமல் இருக்கிறதால தான் உடல் எடை வந்து குறையுது அப்படின்னு நினைப்பாங்க. மாற்று கருத்துக்கள் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஆனாலும் நம்ம வந்து ஒரு மருத்துவ நிபுணரை சந்தித்து ஆலோசனை பெற்று அது புற்றுநோய்க்கான தீவிர அறிகுறியாக இருக்கும்போது சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுறக்கூடாது. வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் ஏற்படலாம். எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்கள் வந்து இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் மருத்துவரை அணுகுவது நல்லது. சில பேருக்கு கட்டிகள் ஏற்படும், மறைஞ்சு போயிடும். அது சாதாரணமான கட்டி. இப்போ உடல்கள் வந்து சூட்டு காரணமாக, உடல் சூடு காரணமாக கொப்பளங்கள் வந்து போடும். சூட்டு கட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு பிரச்சனை கிடையாது. அது வந்து பார்த்தோம்னா உடல் சூட்டை குறைக்கும் போதே அந்த கட்டி வந்து சரியாயிடும். ஆனால் அப்படி இல்லாமல் நீண்ட நாட்களுக்கு பல வாரங்களாக பல மாதங்களாக உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அந்த கட்டிகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, வீக்கங்கள் ஏற்பட்டிருக்கு, உடலில் அந்த பகுதிகளில் அழுத்தினா வலிக்குது அப்படின்றது போல பிரச்சனை கட்டியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. ஏன்னா அது புற்றுநோய் செல்கள் தான் தீவிரமாக பெருக்கமடைந்து கட்டிகளாக உருமாறி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து இருமல் ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. தொடர்ந்து இருமல் இருப்பது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர்ந்து இருமல் ஏற்படலாம். ஆனால் உங்களுக்கு 2 to 3 வாரங்கள் அல்லது 3 வாரங்கள் ஆரம்பித்து 4 வாரங்களுக்கு தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது ஒரு மோசமான நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கும் அப்படின்றத முதல்ல நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இருமல் ஏற்படுறது, அந்த இருமலோட சளியோட கூடிய ரத்தம் வெளியேறுது, இதன் மூலமாக சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படுவதில், இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா தீவிர தன்மையில் நீங்கள் இருக்கீங்கன்றது அர்த்தம். இது வந்து நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். அதனால் இருமல் ஏற்படுவது, சளியுடன் கூடிய ரத்தம் வெளியேறுவது, மூச்சு திணறல் ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவர் அணுகணும். மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது. பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை வந்து கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஏதாவது ஒரு தோல் சார்ந்த பிரச்சனையாக இருக்கும், அது தானாக சரியாயிடும் அப்படின்னு அதை விட்டுருவாங்க. தேங்காய் எண்ணெயெல்லாம் வச்சு சரி பண்ண பார்ப்பாங்க. ஆனால் இது வந்து தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ ஸ்கின் கேன்சருக்கான ஆரம்ப கட்ட அந்த சிம்டம்ஸ் இது எல்லாமே உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு அல்லது மச்சம் தோன்றும் போது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுதல் அல்லது அளவு அதிகரித்தல், அதாவது அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது, இல்லைனா சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரியான அறிகுறிகளை பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் வந்து மருத்துவர் அணுகணும். அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. அதுவும் நீங்கள் வந்து ஒரு தோல் சிகிச்சை நிபுணரை அணுக வேண்டியது நல்லது. ஸோ ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டு போனீங்கன்னா அவங்க அது சாதாரண ஸ்கின் சார்ந்த ப்ராப்ளம் தானா, அதாவது ஸ்கின் டிசீஸா, இல்லை உங்களுக்கு அது வந்து ஸ்கின் கேன்சருக்கான சிம்டம்ஸா, தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியா அப்படின்றத அவங்க வந்து குறிப்பிடுவாங்க. ஸோ கவனத்தோடு இருக்கணும். சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக சிறுநீர் கழிக்கிறதுக்கு கழிப்பறைக்கு போயிட்டு இருக்கீங்க, மலச்சிக்கல் பிரச்சனைலாம் தொடர்ந்து எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது. இது வந்து சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல், சிறுநீர் வந்து நுரைத்து அதிகமாக வெளியேறுதல் மற்றும் சிறுநீர் வெளியேற்றும் போது ரத்தம் வெளியேறுதல், கீழ்முதுகில் வலி ஏற்படுதல், இது எல்லாமே புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிறுநீரில் ரத்தம் கலந்து அதிகமாக அது நுரைத்து வெளியேறுதல், கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகி அது வந்து அந்த மாதிரி வர்றது, ரத்தம் கலந்து வெளியேறுதல், குறிப்பாக வலி கீழ்முதுகில் ஏற்படுவது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை கண்டிங்கன்னா உடனே மருத்துவர் அணுகணும். அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. உடலில் கடுமையான வலி ஏற்படுதல் உங்களுக்கு புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. உங்களுக்கு எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடல் வலி இருந்துச்சு அப்படின்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு உடல் வலி இருக்கும், அது சரியாக தூங்காமல் இருக்கிறதால உடல் வலி இருக்கும்,
அதிகமாக வந்து ஒர்க் பார்க்கும்போது உடல் உழைப்பு அதிகமாக பண்ணும்போது உடல் வலி இருக்கும். ஸோ இதெல்லாம் சாதாரணமான விஷயம் தான். ஆனால் அது உடனே சரியாயிடணும். ஸோ 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த உடல் வலியெல்லாம் சரியாயிடும். ஆனால் அப்படி 24 மணி நேரத்துக்குள்ளே சரியாகாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உங்களுக்கு உடல் வலி இருந்துச்சு அப்படின்னா அது கேன்சர் சிம்டம்ஸ்க்கான ஒரு கேன்சர் சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குன்றது அர்த்தம். ஏன்னா புற்றுநோயினுடைய ரிசர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா புற்றுநோய் கட்டிகளானது நம்முடைய எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகளில் அழுத்தம் கொடுக்கறதால அதிகமான வலியை ஏற்படுத்தலாம் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. ஸோ அதனால் தொடர்ந்து உங்களுக்கு வாரக்கணக்கில் வலி இருந்துச்சு அப்படின்னா மருத்துவர் அணுகுவது நல்லது. அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. நீங்களாகவே ஒர்க் வந்து நம்ம பண்ணாதால தான் வந்து நம்மளுக்கு உடம்பு வலிக்குது, இன்னும் ஒரு சில பேர் ஒர்க் பண்ணுறதால தான் நமக்கு உடல் வலி வலிக்குது அப்படின்ற மாதிரி உடல் வலி ஏற்படுதுன்னு நினச்சிக்குவாங்க. நாமளே வந்து ஒரு அசம்ஷனுக்கு போகாமல் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. அது கேன்சருக்கான சிம்டம்ஸாக இருக்கும்போது அதுக்கான சிகிச்சை பெற்றுக்கொள்வதும் நல்லது. தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வு உணர்ந்தீங்கன்னா, அதாவது அசிடிட்டி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். அது வந்து புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருந்தே ஆக வேண்டும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஒருவேளை இருக்கலாம். வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நெஞ்செரிச்சல் ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் உணவு செரிமானமாக. அப்போ அல்சர் வந்து பிரச்சனை, அல்சர் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் நெஞ்செரிச்சல் இருக்குது, அசிடிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது உண்மைதான். அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நெஞ்செரிச்சல் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் இல்லாமல் நெஞ்செரிச்சல் வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கேன்சருக்கான ஒரு சிம்டம்ஸாக தான் இருக்கும். நீங்கள் மருத்துவரை அணுகி நீங்கள் செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. உணவை உண்ணும்போது வலி ஏற்படுதல் அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம், உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கொள்வது, இவை அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய அறிகுறிகள் தான். ஸோ இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவர் அணுகுவது நல்லது. ஏன்னா நம்மளால் உணவு உண்ணுவதிலே வந்து சிக்கல் ஏற்படுது அப்படின்னா அதன் மூலமாக ஊட்டச்சத்து கிடைக்காது, நம்மளுடைய உடல் வந்து பலவீனமாக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம உணவு சாப்பிடும்போது அது தொண்டையில் சிக்கிக்கிச்சு, அது உணவை விழுங்குவதிலே சிரமமாக இருக்குது, அது வந்து மூச்சு குழாயில் அடைப்பு ஏற்படுத்துது அப்படின்னாலே இது வந்து கொஞ்சம் நம்ம தீவிரமாக கவனிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அதனால் சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. இரவில் அதிகம் வியர்த்தல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. இரவில் வியர்க்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். பொதுவாக இது வந்து லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கலாம். லிம்போமா புற்றுநோய் அப்படின்னா இந்த வகை புற்றுநோய்கள் உடலில் நிணநீர் மண்டலம் மற்றும் இரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை பாதிச்சிடும். இதில் இரத்த நாளங்கள் பாதிப்படையும் போது இரத்த நாளங்கள் மூலமாக தான் நம்மளுடைய ரத்தம் உடல் உறுப்புகளுக்கு பாயுது. அப்போ தான் நமக்கு ஆக்சிஜன் சப்ளைலாம் கிடைக்கும். ஸோ இரத்த நாளங்கள் பாதிப்படையும் போது ரத்த ஓட்டம் சீராக இல்லாதால நமக்கு வந்து அனீமியா, ரத்த சோகை நோயெல்லாம் ஏற்படும். குறிப்பாக நமக்கு நிறைய உடல் வந்து பலவீனமாக ஆரம்பிச்சிடும். இது மாதிரியான குறிப்பிட்ட அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் உடனே பயப்படக்கூடாது. இந்த அறிகுறிகள் எப்போதுமே புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்க வேண்டும், இருந்தே தான் ஆக வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாதுங்க மக்களே. ஆனால் அரிதிலும் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இவை அனைத்துமே புற்றுநோய்க்கான சிம்டம்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இது வந்து எல்லாமே சிம்டம்ஸாக உங்களுக்கு வந்து இருக்குது, புற்றுநோய்க்கான ஆரம்பக்கட்ட அறிகுறியாக தென்படுது அப்படின்னா அதை நீங்கள் உதாசீனப்படுத்தாமல் அதுக்காக நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி கேன்சர் அப்படின்னு சொன்னாலே அது வந்து பிளட் கேன்சர், ரத்த புற்றுநோய் அப்படின்னு மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு கேன்சர் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் புற்றுநோயினே ஏராளமான வகைகள் இருக்குது. குறிப்பாக தோல், மார்பகம், விதைப்பை, பெருங்குடல், சிறுநீரகம், நுரையீரல், வாய், கல்லீரல், கர்ப்பப்பை வாய், கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்னு டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியே சில குறிப்பிட்ட அறிகுறிகளும் இருக்குது. ஆனால் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய எல்லாமே பொதுவாக ஏற்படக்கூடிய அறிகுறிகள். ஸோ இந்த அறிகுறிகள் தென்படும் போதே அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற புற்றுநோய் செல் பரவாமல் தடுத்து நிறுத்தி அதிலிருந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டு நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.